வீடியோ காலில் இறுதிச் சடங்கு. அதாவது ஹரியானாவை சேர்ந்த 2 பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாவோட இறுதிச் சடங்குக்கு வராமல் வீடியோ கால் அட்டன் பண்ணி அங்கேருந்து ரூ. 5000 ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்காங்க. இது குற்றமா, குற்றம் இல்லையா, தண்டனை இருக்கா இல்லையான்னு லீகலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இது போல் லீகல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டு இருக்க லா சேனல் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சமூக ரீதியாக இது குற்றமாக பார்க்கப்பட்டாலும் இந்தியன் கிரிமினலால் இதுக்கு எந்த ஒரு தண்டனையுமே கிடையாது அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. ஆனால் லா படி உயிரோடு இருக்கிற மனிதர்களோட உரிமைகளுக்கு முன்னுரிமை தராங்க. பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கும்போது அவங்கள கவனிக்காம முதியோர் இடத்துல கொண்டு போய் விட்டாங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஆக்ட் செக்ஷன் 24 கீழே அவங்களுக்கு 3 months இம்ப்ரிசன்மெண்ட் இல்லை ஃபைன் இல்லை 2மே கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுக்குற சொத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவை கவனிக்காம விடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் செக்ஷன் 23 கீழே கோர்ட் அந்த சொத்து மாற்றத்தை ரத்து பண்ணவும் முடியும். மாதாந்திர பராமரிப்பு, அதாவது பசங்க வசதியாக இருந்தும் அப்பா அம்மாவை கைவிடுறாங்க அப்படின்றப்போ பிஎன்எஸ் செக்ஷன் 144 படி கோர்ட் மூலமா அவங்களுக்கு பராமரிப்பு தொகையும் வாங்கி தர முடியும். அப்பார்ட் ஃப்ரம் லா, அப்பாவுடைய இறுதிச் சடங்குக்கு கூட வர முடியாமல் அவங்களுடைய அடிப்படை பொறுப்பை கூட பூர்த்தி பண்ணாமல் அவங்க அப்படி என்னதான் பண்ண போகிறாங்களோ, இது மாதிரியான சூழ்நிலையை மாற்றக்கூடிய சட்டம் ஏற்றினா எப்படி இருக்கும், இல்லைனா இதை பற்றின கருத்துக்கு என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.